அன்பானவர்களே, மாம்சத்தின் கிரியை 2 என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? வேசித்தனம். வேசித்தனம் என்னடா விபச்சாரம் அப்படின்னா ஒன்று வேசித்தனம்னா, வேசித்தனம் என்பது கெட்ட நடத்தை, அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவுகள். இன்றைக்கி நம்ம செய்திகளில் பார்க்குறோம், எத்தனையோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை கள்ள உறவுக்காக தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கொல்லுகிற தாய், இந்த உறவுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெற்றெடுத்த பிள்ளைகளை கொல்ற காரியங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு ஒரு சகோதரி வந்திருந்தார். ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தினார், அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். கணவனுக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்கிறீர்கள், அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அவங்க இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க ஒத்துக்கொண்டாங்க, ஆமாம் இந்த மாதிரி தவறில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டார். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்முடைய நடக்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறது காரியம், திருமணத்தை மீறிய உறவுகளில் நம்ம இருக்கக்கூடாது. லிமிட் தாண்டவே கூடாது. நம்ம நிறைய பேர்கிட்ட பழகலாம், நிறைய பேரை பார்க்கலாம், அந்த லிமிட்டை விட்டு நம்ம தாண்டக்கூடாது. பாருங்கள், டாக்டர் பில்லி கிரஹாம் அவர் வாழ்ந்த தேசம் அமெரிக்க தேசம். அமெரிக்க தேசத்தின் கலாச்சாரத்தை நம்ம எல்லாரும் அறிவோம். ஆனால் அந்த நாட்டில் இருந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு கூட தனியாக கவுன்சிலிங் பண்ணதில்லை. அவருடைய மனைவி அருகில் வைத்துட்டு தான் எதிர்ப்பாளர்களுக்கு அவர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறார். பாருங்க, ஒரு முறை அமெரிக்க அதிபர், என்னுடைய மனைவிக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும், உங்கள் மனைவி இருக்கக்கூடாது, தனியாக தான் பேசணும், அவரே ஃபோன் பண்ணி சொல்லும்போது கூட இல்லை அப்படி இருக்க முடியாது, ரொம்ப வலுக்கட்டாயம் படுத்தினால அப்படின்னா அவர் 4 கண்ணாடி அறைக்குள்ளே இருந்து நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கொடுத்தார். பாருங்கள், அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் எவ்வாறு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறான்னா, நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? கணவனுக்கு உண்மையாக இருங்க, மனைவிக்கு உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் மல்டிப்ளை.